ஷார்ட் அண்ட் இங்கிலீஷில் எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சில முக்கியமான ஷார்ட்கட்ஸ் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் லெசன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஸ்பீட் ஜூனியர், இன்டர்மீடியட், சீனியர், ஹை ஸ்பீட் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் சரி, ஒன்ஸ் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் இருக்கிற ஒவ்வொரு வேர்ட்ஸும் மினிமம் 3 லைன்ஸ் ரைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பீடு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக ஸ்பீடு பிக்கப் ஆகும். அதே மாதிரி இதில் இருக்கிற ஒவ்வொரு வேர்ட்ஸும் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்பீட்லையும் ஜூனியர், இன்டர்மீடியட், சீனியர், ஹை ஸ்பீட்லேருந்து கம்பைன் பண்ணி எடுத்திருக்கு. ஸோ எல்லா ஸ்பீட்லையுமே இதில் வரக்கூடிய வேர்ட்ஸ் பார்த்தோம்னா மோஸ்ட்லி எல்லா வேர்ட்ஸுமே ரிப்பீட்டடாக வரக்கூடிய வேர்ட்ஸ் தான். ஸோ நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஸ்டெனோ ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்காங்க. ஸோ நம்ம லெட்ஸ் see பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஐ. ஸோ ஐ நமக்கு தெரியும், எல்லா ஸ்பீட்லையுமே ஐங்கிற வேர்டு வராமல் எந்த ஸ்பீட்லையுமே இருக்காது. நெக்ஸ்ட் ஐ கன்சிடர், ஐ கன்சிடர். நெக்ஸ்ட் ஐ தேர்ஃபோர், ஐ தேர்ஃபோர். நெக்ஸ்ட் ஐ கன்கிராச்சுலேட், ஐ கன்கிராச்சுலேட். நெக்ஸ்ட் ஐ வுட் லைக் டு, ஐ வுட் லைக் டு. இதுவே ஐ எம் தேர்ஃபோர்னா ஐ எம் போட்டு இங்கே சர்க்கிள், ஐ எம் தேர்ஃபோர். நெக்ஸ்ட் இதுலேயே ஐ வுட் லைக் டு கன்கிராச்சுலேட்னா ஐ வுட் கட் பண்ணி ஐ வுட் லைக் டு கன்கிராச்சுலேட். நெக்ஸ்ட் இது ஐ வுட் லைக் டு, சரிங்களா? அடுத்தது ஐ ஷுட் லைக் டு, ஐ ஷுட் இது சர்க்கிள், ஐ ஷுட் லைக் டு. நெக்ஸ்ட் ஐ வில் பி ஏபிள் டு, ஐ வில் ஸ்டோக்கு அதுலேயே பி ஏபிள் டு, எப்பவுமே பி ஏபிள் டு தான் வரும். ஸோ நம்ம ஏபிள் டு ஸ்டோக் மட்டும் போட்டுக்கலாம், பிஏ ஒமிஷனாக போட்டுக்கலாம். ஐ வில் பி ஏபிள் டு. நெக்ஸ்ட் ஐ ஷல் பி ஏபிள் டு, ஐ ஷல் பி ஏபிள் டு. நெக்ஸ்ட் ஐ எம் ஷோர், ஐ எம் ஷோர், எம் டபுளிங், ஐ எம் ஷோர். நெக்ஸ்ட் ஐ எம் வெரி ஷோர், ஐ எம் வெரி ஷோர். இந்த இடத்துல ஒரு கோடு போட்டு கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஐ ஹாவ் கிரேட் ப்ளஷர், ஐ ஹாவ் கிரேட் ப்ளஷர், ஐ ஹாவ் கிரேட் ப்ளஷர். இதுலேயே ஐ ஹாவ். ஸோ நெக்ஸ்ட் ஐ ஹாவ் வெரி கிரேட் ப்ளஷர், ஐ ஹாவ் வெரி கிரேட் ப்ளஷர். நெக்ஸ்ட் ஐ ஆம் கிளாட் டு பி ஏபிள் டு, ஐ ஆம் கிளாட் டு பி ஏபிள் டு. இதுலேயே ஐ ஆம் வெரி கிளாட் டு பி ஏபிள் டுனா ஐ ஆம் வெரி கிளாட் டு பி ஏபிள் டு. வெரிக்கு நம்ம இந்த ஒரு கோடு போட்டு கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஐ ரைஸ் டு சே எ ஃபியூ வேர்ட்ஸ், few words, I rise to say a few words. Next I rise to speak a few words, I very circle, rise to speak a few words. Next I am of the opinion, I am of the opinion. Next I would request, I would request, I would request that னு வரும். ஸோ நம்ம தட் ஸ்டோக் கூட ஒமிஷனாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஐ வெல்கம், ஐ வெல்கம். அடுத்ததுலேயே ஐ வெல்கம் ஆல் ஆஃப் யூ, ஐ வெல்கம் ஆல் ஆஃப் யூ. நெக்ஸ்ட் ஐ வுட் லைக் டு பாயிண்ட் அவுட் தட், ஐ வுட் லைக் டு பாயிண்ட் அவுட் தட். எப்போவுமே ஐ வுட் லைக் டு பாயிண்ட் அவுட் தட்டு தான் வரும். ஸோ நம்ம தட்டுக்கான ஸ்டோக்கை ஒமிஷனாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இன் திஸ் கனெக்ஷன் ஐ வுட் லைக் டு பாயிண்ட் அவுட் தட், இன் திஸ் கனெக்ஷன் ஐ வுட் லைக் டு பாயிண்ட் அவுட் தட். ஸோ இதுலேயே இன் திஸ் கனெக்ஷன் வி வுட்னு வரும். அப்போ வி வந்துச்சுன்னா நம்ம டபிள்யூ போட்டுக்கலாம், யூ வுட்னா ஒய் போட்டுக்கலாம். அடுத்தது ஐ தேங்க்யூ ஃபார், ஐ தேங்க்யூ ஃபார். ஐ தேங்க்யூ ஃபார்ங்கிறது ஒரு ஜாயிண்டிங்காக வரும். அதாவது ஃபார் ஐ தேங்க்யூ ஃபார் தான் எப்பவுமே வரும். ஸோ நம்ம ஃபாருக்கான ஸ்டோக்கை ஒமிஷனாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஐ தேங்க்யூ வெரி மச், பிலோ த லைனில் ஐ தேங்க்யூ வெரி மச். இதே ஸ்டோக்கை பிலோ த லைனில் போட்டோமா, ஐ தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட்டு ஐ மே இன்ஃபார்ம் யூ, ஐ மே இன்ஃபார்ம் யூ. இதில் ஐ மே டெல் யூ, ஐ மே டெல் யூ. நெக்ஸ்ட்டு இட் வில் பி பாசிபிள், நம்ம இட் வில் பினா இப்படி போடுவோம். இதுலேயே இட் வில் பி பாசிபிள்னா சர்க்கிள். நெக்ஸ்ட் இட் வில் பி நாட் பாசிபிள், இட் வில் பி நாட் பாசிபிள். நாட்னா இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு கட் பண்ணிக்கணும், சரிங்களா? அடுத்தது ஐ ஷுட் சி தட், ஐ ஷுட் சர்க்கிள் சி தட். இதுலேயே ஐ ஷுட் சே தட், ஐ ஷுட் சே தட். இந்த இடத்துல ஒரு டாட் வச்சுன்னா சே, சே தட். நெக்ஸ்ட்டு ஐ வுட் லைக் டு இன்ஃபார்ம் யூ, ஐ வுட் லைக் டு இன்ஃபார்ம் யூ. இதுலேயே ஐ வுட் லைக் டு டெல் யூனா ஐ வுட் லைக் டு டெல் யூ. நெக்ஸ்ட்டு as far as possible, ஒன்று இப்படி போடலாம், இல்லைன்னா
as far as possible. Next as early as possible. Either இப்படி போடலாம் இல்லைனா as early as possible. Next as quickly as possible. As quickly as possible. Next as much as possible. As much as possible. Next as a matter of fact. As a matter of fact. அதுலயே as a matter of policy. As a matter of policy. Next from the point of view. From the point of view. அடுத்தது below the poverty line. Below the poverty line. Below the poverty line னா வறுமை கோட்டிற்கு கீழே. So next provide. இது providing னா providing. Next provided. Provided ed stoke. Next provides. Circle. Next deny. Deny. Next denied. Next work. Next works. Next worked. Next working. Next hard work. Next service. Next duty. Duty. Next schedule. Next is concerned. Next are concerned. Next financial. Below the line la F stock. இது official. Official இந்த மாதிரி ஒரு கோட் போட்டு கட் பண்ணா official. இதுலயே நான் official னு வரும். அப்ப ரெண்டு கோட் போட்டோமா நான் official. Next in all parts of the country. Country னா C போட்டு circle. இதுலயே in all parts of the state னு வரும். State னு வந்துச்சுனா S போட்டு circle. அதுலயே in all parts of the world னு வரும். அப்ப W போட்டு circle. ஸோ இதில் மூணில் ஏதோ ஒன்று வரும், நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி. ஆஃப் தி கண்ட்ரி. கண்ட்ரினா சி. ஒருவேளை வேர்ல்டுன்னு வந்துச்சுன்னா டபிள்யூ. இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் தி ஸ்டேட்னு வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி. டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி கண்ட்ரினா சி. இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்டுனா டபிள்யூ. இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி ஸ்டேட்னா எஸ். ஸோ இது பாருங்க. ஸோ இங்கே பாருங்கள், இங்கேயும் இன் வருது, இங்கேயும் இன் வருது, இங்கேயும் இன் வருது. ஸோ நம்ம இன்னுக்கான ஸ்ட்ரோக் போடலினாலுமே நம்ம இந்த சென்டென்ஸ் வச்சு முன்னாடி இன் தான் வரும்னு அனலைஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆஃப் தி ஸ்டேட். இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆஃப் தி ஸ்டேட். நெக்ஸ்ட்டு இதுலேயே இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இன் திஸ் ஸ்டேட். இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பெரிய சர்க்கிள் இன் திஸ் ஸ்டேட். இந்த திஸ்ஸுக்கு பெரிய சர்க்கிள். நெக்ஸ்ட் இது பாருங்க, வி தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் லெட்டர் ஆஃப் தி 5th instant. இது பார்த்தோம்னா லெட்டர் பேசேஜில் அடிக்கடி வந்துட்டே இருக்கும். வி தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் லெட்டர் ஆஃப் தி 5th instant. லெட்டர் வந்தால் எல் டபுளிங். வி தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் லெட்டர் ஆஃப் தி எப்பவுமே இந்த 5th, 1st, 2nd இது மாதிரி வரப்போ முன்னாடி ஆஃப் தி வரும். ஸோ நம்ம அதுக்கான ஸ்ட்ரோக்கை ஒமிஷனாக போட்டுக்கலாம். ஓகே, நம்ம இந்த ஸ்ட்ரோக்குக்கு பதிலாக வி தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் லெட்டருக்கு எல் ஸ்ட்ரோக் மட்டும் ஆஃப் தி 5th instant. ஸோ நம்ம இது நிறைய ப்ராக்டிஸ் பண்ண போனால் நமக்கு அந்த ஃப்ளோ வந்துடும். அதிலே பாருங்கள், வி தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் ஆர்டர்னு வரும் ஆஃப் தி 5th instant. வி ஸ்ட்ரோக்கு ஆர்டர் ஸ்ட்ரோக்கு ஆர் மட்டும் ஆஃப் தி 5th instant. வி தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் ஆர்டருக்கு ஆர் ஆஃப் தி 5th instant. ஸோ நம்ம இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ண போனால் அந்த ஃப்ளோ வந்துடும். அதேமாதிரி நம்ம டிசி எக்ஸாமில் ரைட் பண்ணும்போது நமக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும். ரிமைனிங் ஷார்ட்கட்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதை தவிர உங்களுக்கு ஏதாவது வேர்ட்ஸில் ஷார்ட்கட்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம இன்ஸ்டியூட்டில் வர February 2026 ஷார்ட் அண்ட் எக்ஸாமுக்கான ஸ்பீட் பேட்ச் போயிட்டுருக்கு, அன்னோன் ஸ்பீட் பேட்சும் போயிட்டுருக்கு. நீங்கள் வேணுங்கிறீங்க ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். இதில் ஷார்ட் அண்ட் தமிழ் ஜூனியர், சீனியர், ஹை ஸ்பீட், அதே மாதிரி இங்கிலீஷில் ஜூனியர், இன்டர்மீடியட், சீனியர், ஹை ஸ்பீட் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சி மற்றும் ரயில்வே ஸ்டெனோகிராஃபருக்கும் ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ரயில்வே ஸ்டெனோகிராஃபர் பொறுத்த வரைக்கும் நாங்கள் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஷார்ட் அண்ட் மட்டும் இல்லாமல் அதற்கான எக்ஸாம் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணோம் எல்லா ஐடியாவும் நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ இதை பற்றி மேலும் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா கீழே கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி.